ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பராக ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீன்ஸ் வச்சு பருப்பு உசிலி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது நல்லா காரக்குழம்பு, வத்த குழம்பு, ரசத்துக்கு அப்படிலாம் சூப்பரான அட்டகாசமான ஒரு சைட் டிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதை ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட 5 போல காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்சியில் கொடுத்துட்டு நல்லா நம்ம மசாலா வடைக்கு கொஞ்சம் கோரஸ் பேஸ்ட்டாக குறை குறைன்னு அரைப்போம்ல, அந்த மாதிரி தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பெல்லாம் அரைச்சாச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பருப்பை ஒரு இட்லி தட்டில் மாற்றிட்டு இதை ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஆவிலே வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஷேப்லாம் எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட் அப்படியே இட்லி தட்டில் எண்ணெய் லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம உதுத்து தான் இதை பண்ண போகிறோம். அதனால அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இட்லி தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுட்டு தனியாக எடுத்து இதை ஆற வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது ஆறட்டும். அடுத்து நம்ம பீன்ஸ் வேக வச்சுருவோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ், 250 கிராம் பீன்ஸ் சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சிடலாம். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அப்பப்போ கலரி விட்டு ஒரு 3-4 நிமிஷம் பீன்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பீன்ஸ் நல்லா எல்லா பக்கமும் பரட்டி விட்டு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிடுவோம். மாற்றிட்டு நம்ம பருப்பு உசிலி தாளிச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம பீன்ஸை மாற்றிட்டு இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு 2 போல் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஆறிடுச்சு. அதை நல்லா உதுத்துக்கலாம். நல்லா பொடிசாக உதுத்துக்கலாம். இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் விட்டால் கூட நல்லா பொடிசாக வந்துடும். இப்போ இது கூட நல்லா உதுத்து வச்சுருக்க நம்ம பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே அந்த பருப்பை நல்லா வறுத்துப்போம். இப்போ பருப்பு ஆல்ரெடி வெந்த பருப்பு தான். ஜஸ்ட் எண்ணெயில் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணால் போதும். அப்போ அது சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். நல்லா மிதமான சூட்டில் வச்சுட்டு 2 நிமிஷம் போல் பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க பீன்ஸையும் இந்த பருப்பு கூட சேர்த்துட்டு நல்லா எந்த கட்டியும் இல்லாமல் பீன்ஸும் அந்த பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். ரொம்ப குழச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு ஜென்டிலாக கலந்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா பருப்பும் அந்த பீன்ஸ் ரெண்டும் சேர்ந்து வேகிற அளவுக்கு வேக விட்டுறலாம். சால்ட்டு ஆல்ரெடி பருப்புலையும் போட்டு அரைச்சிருக்கோம், காயிலையும் வேக வச்சுருக்கோம். கரெக்டாக இருக்கும். பத்தலைனா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பருப்பு உசிலி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பருப்பு உசிலி பீன்ஸ் பருப்பு உசிலி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே வீவர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.